இது காமெடி நான் ஆசை வேறப்பட்டேன் கிச்சன் இன்சார்ஜ். அது வேற அது அப்பா அந்த பதவி நான் ஏற்கிறதுக்குள்ள ஏதோ வெளில இருந்தா கூட நான் ஒரு பெருசா ஒரு பாலிடிக்ஸ் இறங்கி கட்சியில ஏறுறது கூட அவங்களே எதிர்பார்க்கறா. அந்த கிச்சன் இன்சார்ஜ்ல நிக்கிறதுக்கு என்னென்னமோ பேசுறாங்கடா. கட்சியில இருந்தா நீங்க இது பண்ணோம் அது பண்ணோம் ஒரு மாதிரி. நான் அது சீரியஸ் புரியுது சாப்பாடு விஷயம் தான். நான் ஒரு பொறுப்புல தான் எப்படி பண்ணணும்னு நான் நினைச்சு அதை ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அதுக்கு அவ்வளவு ஒரு கலவரமே. நீங்க தான் பெஸ்ட் கிச்சன் இன்சார்ஜ் இந்த வருஷத்துல, இந்த பிக் பாஸ் சீசன் 8ல. ஏன் சொல்ல மாட்டேன். இதையே மீறினதே இன்னொரு கேண்டிடேட் தான். இப்போ எத்தனை போனாரு அவரு கிச்சன் இன்சார்ஜா இருக்கணும் கை தூக்குனாரு. நானும் அதே ரூல் தானே பச்சேன். நான் மட்டும் நல்லா சாப்பிட வேண்டாம், நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா சாப்பிடலாம். அதுக்குதான் நான் வந்து கிச்சன் இன்சார்ஜ் ஆகுறேன். நான் கேட்டேன் நான் நல்லா சாப்பிட்டேன் மாத்தி பேசாத. அதுக்கப்புறம் மாத்தி சொன்னல நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிடுறதுக்காக தான் நான் பேசுனதே அது மட்டும் தான். வேற எதுவுமே சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க? இந்த கிச்சன் இன்சார்ஜ் வந்து என்ன பண்றாங்க நமக்கு எல்லாத்துக்கும்? நீங்க கேட்டதெல்லாம் குடுக்கறான்ல. அதான் அதுதான் நான் வேற மாதிரியே சொன்னேன், நீங்க வேற மாதிரியே சொன்னீங்க. நான் ரொம்ப ஈஸியா எளிமையா சொன்னேன். நீ உனக்கு நீ 5-6 தோசை சாப்பிடும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சுடா. கத்துக்கலான்னு தான் போனேன். தீபக்கண்ணா இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே இல்லை. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. கிச்சன் இன்சார்ஜா போய் கத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல மேடம். வெஜிடபிள்ஸ் கட் பண்றது குக்கிங் சொல்றேன்டா. அவர் கட்டிங் தான் போய் சொல்லி கொடுத்துறாரு. ஆனா அந்த உள்ள போடுற மேட்டர்லாம் அவர் தான். அவரு வேற யாராவது பண்ணா அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. அவர் அவரோட ஸ்டைல்ல பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். லைட்டெல்லாம் இப்ப நான் இங்க எப்படி இருக்கேன்னா அதே மாதிரி தான் வீட்டுல இருப்பேன். என் குக்குல டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அவனை நான் வெங்காயம் கட் பண்ண ப்ரிப்பேருக்குலாம் நானே பண்ண ஆரம்பிச்சிடும் வீட்டுல சில சமயம். அது மட்டும்தான் பயங்கரமா இருக்கு. கேம் டாஸ்க் நெய் அதெல்லாம் இது பண்ணி விட்டுறீங்க. நான் பயங்கரமா பண்ணணும்னு நினைச்சா பயங்கரமா பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. ஏன்னா பாயிண்ட் இல்லைனாலே வெளியே அனுப்பிச்சிடுறீங்க, பாயிண்ட் இருந்தாலே வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. அதான் பாயிண்ட் உங்களை விட மாட்டேது. எங்கனாலும் தேடி வருது. யாருக்காச்சும் அச்சுடா நேத்து லக்கு சொல்லுங்க. நீங்க தான் லக்கி நேத்து அப்படின்னு அதை எடுத்துக்கிறதா என்னவா எடுத்து அதுவும் பாரு. ஒண்ணு எனக்கு நான் மட்டும் அது நிக்கிறேன். அந்த என்னோட பின் மட்டும் ஏன் நிக்குது? வந்து சேரணும்னு சேர்ந்திருக்கா இல்ல அதுவும் ஏன் ஜாக்கெட் அடிக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க சொல்றாங்க நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் நிறைய